இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு மாடு. இடுப்பளவு தண்ணி இருக்குது. போவோம். கம்மாயில் 2வது சிங்கிள் போயிட்டுருக்கு. மாடு வாட்டுக்கு போகுது. திரும்பலாம் தண்ணிக்குள்ளே அவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியாது. இங்கே ஒரு பயலை நிப்பாட்டியாச்சு. அதே மாதிரி அந்த கருவிக்குள்ளேயும் ஆள் வர சொல்லியாச்சு. இப்போ அங்கேருந்து பார்த்தினா இங்கேருந்து பார்த்தினா அங்கே மட்டும்தான் போகும். பார்த்தீங்கன்னா புதுக்கம்மாயை விட்டு நம்ம இளைஞர் கம்மா பின்னாடி வந்துருச்சு. அந்த வயலுக்குள்ளே போயிட்டுருக்கு. பாருங்கள், அந்த முள்ளுக்குள்ளே தான் போனோம். மாடு தெரியுதா? தெரியாது. எங்கிட்டு போச்சுன்னு மாட்டுக்கிட்டே தெரியும். சரி போவோம். ஃபுல்லாக ஒட்டு முள். மாடு ஒரு ஆளாக இருக்கோம் ஏமாற்றிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரைக்குள்ளே நான், பாலாஜி, பவீனு, கணேசனே, வசந்து, நான் வெள்ளச்சாமின்னு செந்தினே எல்லாம் சேர்ந்து தேட போகிறோம். பார்ப்போம். வழியாக மாட்டை பார்த்தாச்சு. இந்த நிற்கிது. இப்போ இங்கேருந்து வரட்டணும். பார்ப்போம். நல்லா இழப்பு வாங்கிட்டுருக்கு பாருங்க. இப்படி சகதியில் மாட்டி இங்கே வந்து மாடு இப்போ இங்கிட்டு போயிட்டுருக்கு. இந்த போயிடுச்சு. மாடு ஃபுல்லாக தண்ணி வயலுக்கு. வா ஏய், திரும்ப எங்கிட்ட திரும்புது. இங்கே யாருப்பா நிற்கிறது? உள்ள வருதா? போங்கண்ணே. பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு நேராக போயிட்டுருக்கு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸுக்கு நேராக. என்ன தெரியுது இதில்? மாடு தெரியாது. வந்துட்டோம் மாட்டுக்கிட்ட. இப்போ என்ன பண்ணுவேன், இப்படியே சுற்றி என்ன ஒரு கருவிக்குள்ள விட்டுட்டு அது போயிடும். காலைல 8 மணிலேருந்து வரட்டிகிட்டு இருக்கான். இப்போ மணி கரெக்டாக 10:45. கருவைக்குள்ளே இதுக்குள்ளே ஓடிச்சுன்னா எங்கிட்ட கயிறு அடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கூட குடிக்கல. வாங்கிட்டு சொல்லியிருக்கு. ஆள் போயிருக்காங்க. மாடு அப்படியே சுற்றி கருவிக்குள்ளே வருது. மற்ற எல்லாம் விரதன்றதுனால செருப்பு போடாமல் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சுற்றி ஒரு அடப்பு கொண்டு வந்தாச்சு. அங்கிட்டிருந்து இன்னொரு மாடு விரட்டிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து கண்ணி அடிச்சிடலாம், ஆனால் ஓப்பன் பெருசு ஓடி போயிடும். அதனால் இந்த சைடு ஒரு 10 பேரிகாடை வச்சு அடைச்சிதான் பிடிக்க போகிறோம். அதுக்குள்ளே முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடப்பு இருக்குது. எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு. கயிறு எல்லோரும் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை வந்து பேரிகாடு வச்சு அடைக்க போகிறோம்.
அடைச்சி இதில் தான் இப்போ மாடை பிடிக்க போகிறோம். பேரிகார்டை வச்சு அடைச்சி வேறு வழி தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிகார்டு வந்துருச்சு. பேரிகார்டை வச்சு அடைக்க போகிறோம். பாருங்கள், பேரிகார்டு வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. முரட்டுத்தனமான வேலை. இப்படி யாருமே மாடு பிடிச்சிருக்க மாட்டாங்க. வெறித்தனம் பாருங்கள். இத்தனையோண்டு ஆளை பிடிக்க பேரிகார்டு. இங்கே ஒரு படியெல்லாம் தவிரம் பார்த்து. ஆட்டுக்குட்டியை தூக்கி போடுங்க. பாருங்க, பேரிகார்டு இறக்கி மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டி வைங்க, ஒட்டி வைக்கிங்க. இருந்தாலும் தள்ளிருச்சுன்னா மொத்தம் தள்ளிடும். ஃபுல்லாக அடைச்சாச்சு. உங்களை வச்சு செய்கிறது தாண்டா அதெல்லாம். ஒரு வேலை பார்க்க சொன்னால் பார்க்குறீங்களா உருப்படியா? ஒரு வழியா பிடிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம். மாறா பேரிகார்டை வச்சு மாடு பிடிச்ச ஒரே ஆள் நாங்கள் தான்.